இந்த வருஷம் நான் நம்ம நாட்டோட மிக சிறந்த ராமலீலா குழுவை வர சொல்லியிருக்கேன். அதனால இந்த வருஷம் ராம்லீலா ரொம்ப சிறப்பானதாவும் பிரம்மாண்டமானதாவும் நடக்கும். இந்த வருஷம் ராவணனோட பிரம்மாண்ட உருவத்தை நாம எரிக்க போறோம். மகாராஜா, ஏன் சார்பா ஒரு வேண்டுகோள். இந்த வருஷம் நீங்க தான் ராவணனோட உருவத்தை எரிக்கணும். அப்படி செய்யறதால விஜயநகரத்தோட மகாராஜா தர்மத்துக்கு வழி போறவர்னு தெரிய வரும். உங்க மேல மக்களுக்கு இன்னும் அதிக நம்பிக்கை வரும். உன்னுடைய வேண்டுகோளை நான் ஏத்துக்கிறேன் மகாராணி. மகாராஜா, இப்பதான் ஒரு தகவல் வந்தது. வெள்ளம் வந்ததுனால ராம்லீலா நாடகக்காரங்க இங்க வர முடியாம போயிடுச்சு. அதனால இந்த வருஷம் அவங்களால நாடகத்தை அரங்கேற்ற முடியாதுன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. ஆமா மகாராஜா. அப்படின்னா ராம்லீலாவை எப்படி நடத்துறது? அழைப்பிதழெல்லாம் வேற அனுப்பியாச்சு. மகாராஜா, என்ன பண்டிதனே ராமகிருஷ்ணா, சொல்லு. நீங்க கவலைப்பட வேண்டாம் அரசே, திருவிழா கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும் பண்டிதனே ராமகிருஷ்ணா? நாம எல்லாரும் சேர்ந்து நடத்தலாமே. நம்ம அரசவையிலேயே எத்தனையோ நபர்கள் இருக்கோம் இல்லையா? பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ சொன்னது ரொம்ப நல்ல யோசனை. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொன்ன விஷயம் மிகவும் பொருத்தமானது. ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா, இதெல்லாம் எப்படி ஏற்பாடு பண்றது? இந்த பொறுப்புகளை யார்கிட்ட ஒப்படைக்கிறது? மகாராஜா, ராமலீலா நாடகத்தை நடத்தணும்னா அதுக்கு ராமாயணத்தை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும், முழு ஞானம் இருக்கணும். நாட்டிய கலையும் சேர்த்துக்கோங்க. குருதேவா, இந்த மொத்த தர்பார்லயும் உங்களை விட இத பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சவர் வேற யாருமே இல்லை. அதனால உங்ககிட்டயே கேக்குறேன், உங்களால இந்த கடமையை ஏத்துக்கிட்டு நடத்த முடியுமா? கண்டிப்பா. நான் இந்த மகத்தான கடமையை என்னோட சிரம் தாழ்த்தி ஏத்துக்கிறேன். நாம நடத்த போற ராமலீலை நாடகத்தை பார்த்து எல்லாரும் வாயடைச்சு போயிடுவாங்க. நிச்சயமா இதை மறக்க மாட்டாங்க. அற்புதம். குஷி. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! மகாராஜா கிருஷ்ணதேவராயர் வாழ்க! இங்க என்ன பண்ண வந்திருக்க ராமா? வீட்டுக்கு போற வழியை மறந்துட்டியா என்ன? இல்ல, சத்தியத்தை நிறைவேற்ற வந்திருக்கேன். வீட்டை விட்டு வெளியே போனா நதியில 10 தடவை முங்கி எந்திரிச்சிட்டு வர அம்மா கிட்ட சொன்னல, அதுக்காக தான் வந்தேன். சரியான முடிவுதான். ஆனா தண்ணிக்குள்ள முழுகிறப்போ குடுமியும் சேர்த்து முழுக வைக்காத. எனக்கு குளிர் தண்ணினா சுத்தமா ஒத்துக்காது. பேச்ச குறை. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. ஜெய் மகாகாளி. அந்த ராமலீலா நடக்கதான் போகுது. ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. அந்த ராவணனோட சேர்த்து அவருக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. அப்புறம் ராவணனும் இருக்க மாட்டான், அந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் இருக்க மாட்டாரு. ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. அப்புறம் ராவணனும் இருக்க மாட்டான், அந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் இருக்க மாட்டாரு. என்னாச்சுமா? நீங்க 2 பேரும் ராமா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு எனக்கு லட்டு மேல இருக்கிற ஆசையை வச்சு அவன் ஓடுறதுக்கு உதவியும் பண்ணிட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி போலியா நடிக்கிறீங்களா? லாமா எங்க போலாம், எங்க போனாலும் வீட்டுக்கு தானே வரணும். சரி, எடுத்துக்கங்க. அம்மா, அவரு வர நேரம் ஆயிடுச்சு. இந்நேரம் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தடி எடுத்துக்கங்க. இன்னைக்கு அவன் வரட்டும். அவன் கை கால் எலும்பெல்லாம் நல்லா உடைச்சு அடுப்புல போடுறேன். வரட்டும் இருக்கு அவனுக்கு. என்ன இது? எதுக்கு வருத்தப்படுறீங்க? வர வேண்டியவங்க வரதானே போறாங்க. யார் வரணும்? லாமா.
இப்ப சொல்லு, தடியடி வேணுமா இல்ல தோப்பு கரணம் போடுறியா? ஐயோ, நான் சொல்லலங்க, அப்படின்னு அம்மா தான் சொல்றாங்க. அப்படின்னு தப்பு பண்ணிட்டேன். நீங்க சத்தியத்தை மீறிட்டீங்களா? அதுக்குதான் இந்த தண்டனை. நான் ஒன்னும் சத்தியத்தை மீறல. வாக்கு கொடுத்த மாதிரி ஆத்துல முங்கி எந்திரிச்சிட்டு வரேன். 1 இல்ல 2 இல்ல அந்த ராமலீலா நடக்கதான் போகுது. ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. ஆமா, துணியெல்லாம் ஈரமாக்கிட்டு வந்திருக்கீங்க, போய் துணியை மாத்துங்க. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? முட்டாள்தனம் பண்ணாத ராமா. ஒருவேளை அம்மாவுக்கு மகாராஜா உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுடைய கனவு நினைவாயிடும்னு முழுசா நம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை நதியில தூக்கி போட்டுருவாங்க. இல்ல என்ன இல்ல, உங்களுக்கு பல்லு ரொம்ப வலிக்குதாங்க? லாமாவும் அம்மா மலிய மௌனம் வளர்த்தலுக்கான். ஐயோ கடவுளே, அம்மா ஒருத்தவங்க இப்படி இருக்கிறது பார்த்தாதான் நீங்க வேறையா இப்போ. இனிமே என் வாழ்க்கை முழுக்க இவங்க பண்ற செய்கைக்கு அர்த்தம் சொல்லியே தீந்துருவேன் போல இருக்கு. ஓ, இப்போ அதுல உனக்கு என்னதான் கஷ்டம்? நீதான் பெரிய நடிகையாச்சே. அம்மாவோட செய்கைகளை எவ்வளவு அழகா புரிய வைக்கிற. அதுவும் சரிதான். அம்மா, நீங்க ஏன் மௌன விரதம் இருக்கீங்க? இப்ப எங்க மௌன வளர்த்தலுக்கா? பேசிட்டு தானே இருக்கான். இப்பதான் நீங்க சொல்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்கல்ல, இதுக்கு முன்னாடி எதுக்கு வாயை மூடினீங்கன்னு சொல்லுங்க. அது அரண்மனையில ராம்லீலா நாடகத்தை நடத்த போறாங்களாம். எடுத்துக்கங்க. என்னத்தை எடுக்கணும்? ஒரு நல்ல கதாபாத்திரமா எடுத்துக்கங்க. என்ன கேட்டீங்கன்னா, நீங்க ஸ்ரீராமர் வேடத்துக்கு பொருத்தமா இருப்பீங்க. அதுவும் அந்த வேஷத்துல நீங்க ரொம்ப அழகா இருப்பீங்க. ஆனா ராம்லீலாவோட ஏக்கத்தை மொட்டை மண்ட தாத்தாச்சாரியார்ல பண்றாரு. அதான் பயமா இருக்கு. யாருக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்க போறாரோ. ஆனா எல்லாருமே நாடகத்துல நடிக்க ஆசைப்படுறாங்க. எல்லாருமே வா. சிவபெருமானின் தீவிர பக்தன், 4 வேதங்களின் ஞானி. இப்ப ஒரு வித்தியாசமான ராமலீலா நாடகத்தை இயக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்காரு. மகா பண்டிதரான மகா புரோகிதரான இந்த ராமலீலா நாடகத்தினுடைய இயக்குனர் தாத்தாச்சாரியார் அவர்கள். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். யாருமே இல்லையே. ஏண்டா முட்டாளுங்களா, யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்கு என்ன பாராட்டினீங்க? குருதேவா, அதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. குருஜி, நீங்க சொன்னதுனாலதான் இங்க எங்க கடமையை நாங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். வாங்க குருஜி, வந்து உங்க ஆசனத்துல நீங்க அமருங்கள். வாருங்கள். வாங்க. போதும் போதும். சொல்லு. இந்த மூஞ்சி இயக்குனரா சிறைச்சாலையில உட்கார்ந்திருக்க மாதிரி உட்கார்ந்திருக்கான் பாரு. என் கண்ணுக்கு ஒரு கிழட்டு அந்த உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரியே தெரியுது. ஆமா, இப்ப நீங்க 2 பேரும் என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல குருதேவா, ராமலீலா நாடகத்துல எங்க 2 பேருக்கு என்ன கதாபாத்திரம் கிடைக்க போதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்க 2 பேரும் நடிக்க போறீங்களா? நடிப்புங்கிறது உங்களுக்கு தலைகீழ நின்னாலும் வராதுடா. இது ஒண்ணும் தயிரும் சாதமும் இல்ல, கலந்து உருட்டி சாப்பிடுறதுக்கு. எது எப்படி இருந்தாலும் நாங்க உங்களுடைய சிஷ்யர்கள் தானே குருஜி. நாங்க உங்களுக்காக என்னெல்லாம் பண்ணி இருக்கோம்னு தெரியாதா? நாயா மாறணும், பூனையா மாறணும், ஆந்தையா மாறணும், பெருச்சாலியா மாறணும். நீங்க அதிசயமானவர் நிரூபிக்கிறதுக்காக அந்த சௌதாமணி முன்னாடியும் அப்புறம் நம்ம குருமாதா முன்னாடியும் எவ்வளவு பொய்களை நாங்க தத்துரூபமா நடிச்சு காட்டி இருக்கோம். போதும் என் பெரிய சிஷ்யர்களே, போதும். உங்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். நான் உங்க 2 பேருக்கும் ரொம்ப முக்கியமான ரொம்ப அருமையான கதாபாத்திரத்தை கொடுக்க போறேன். 1.5 கோடி வானர சேனைகள் லங்கைக்கு பின்னாடி ஒளிஞ்சுகிட்டு இருந்தது, ராவணன் கூட யுத்தம் செய்யறதுக்கு. ஸ்ரீராமரோட அந்த 1.5 கோடி வானர சேனையில கடைசி வரிசையில நின்னுகிட்டு இருந்த அந்த 2 பேர் தான் நீங்க 2 பேரும். சந்தோஷமா? இப்போ சந்தோஷமா? சரி, வந்து வழக்கம் போல உங்க வேலையை பாருங்க. குருஜி, எங்க 2 பேருக்கு ஒரு முடிவுகளை வராதா குருஜி? இயக்குனர் யாரு? நான் தான். முக்கியமான முடிவுகளை யார் எடுக்கணும்? நான் தான். அதனால சொன்னதுதான். தள்ளி குருஜி. சௌதாமணி தேவி, இந்த சௌதாமணி தேவி சன்னியாசம் எடுத்துக்கிட்டாதான் உங்களுக்கு இந்த நாட்டுக்கு நல்லது குருஜி. அப்பதான் நாங்க 2 பேரும் உருப்படுவோம். முக்கியமா உங்களை கடைசி முறையா பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்க. முட்டாளுங்களா, ஏன்டா இப்படி அபசகுணமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன்.
அதாவது உங்களை இன்னைக்கு கடைசியா பாக்குறதுக்காக வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வந்தேன். நீ என்ன தேடி இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மலர் போன்ற உன் பாதங்கள் என்ன ஆகிறது? உன்னோட இந்த அழகை இனிமே யார் ஆராதிப்பா? நீ எடுத்திருக்கிற இந்த முடிவை கேட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என் உயிரே போன மாதிரி இருக்கு. ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்த சௌதாமணி? உன்னால என்ன விட்டுட்டு, அதாவது எங்க எல்லாரையும் விட்டுட்டு எதுக்காக சன்னியாசம் ஏத்துக்க போற? ஆஹா, நான் ஒண்ணு சன்னியாசம் ஏத்துக்க போறது இல்ல, சீதையாக போறேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகா இருக்கு. ஆனா நான் உனக்கு சூர்பனகை கதாபாத்திரம் கொடுக்கலான்னு நினைச்சேன். நான் சீதையா மட்டும்தான் நடிக்கணும். அதை தவிர நீங்க எனக்கு எது கொடுத்தாலும் நான் ஏத்துக்க மாட்டேன், புரியுதா? வணக்கம் குருதேவா. வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. குருதேவா, உங்களுக்கு நாங்க என்ன கதாபாத்திரத்துல நடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது? உங்களுக்கு தசரதர் பாத்திரம் பொருத்தமா இருக்கும். என்ன இப்படி பண்ணிட்டீங்க குருஜி? முக்கியமான கதாபாத்திரத்தை அவருக்கு கொடுத்துட்டீங்களே. அடே முட்டாள், அந்த கதாபாத்திரம் ராமாயணத்தோட ஆரம்பத்திலே செத்து போயிடுண்டா. அரங்கத்துல கொஞ்சமாவது இடம் மிஞ்சோம்ல. ராஜகுருவே, ஏன் விஷயத்துல என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? உனக்கு இயல்பா வர கதாபாத்திரத்துல நீ நடிக்க போற, புரிஞ்சுதா? புரியலையா? சரி, நான் புரிய வைக்கிறேன், நல்லா கேட்டுக்க. 1.5 கோடி வானர சேனைகள்ல கடைசி வானரங்களா இவங்க நிப்பாங்க. அப்புறம் இவங்களுக்கு பின்னாடி நிக்க போறது நீதான். ரொம்ப நன்றி ஆச்சாரியரே. கதாபாத்திரத்துல உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு கிடையாது. அதுவும் இந்த ராமலீலாவாச்சே. பகவான் ஸ்ரீ ராமர் அவர் வெற்றில எல்லாருக்குமே பங்கு கொடுத்தாரு. அதனால அவருக்கு சேவை செய்யறதுல அவர் படையில சாதாரண வானரமா இருக்கிறது கூட பெரிய விஷயம்தான். நீங்க 3 பேரும் இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எங்களுக்கும் ராமலீலா நாடகத்துல நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மா, வீட்டுல நீ போடுற நாடகம் பத்தாதுன்னு உன் அபிநயத்தை காட்டி இங்கேயே வந்துட்டியா? ராமலீலால பங்கு எடுத்துக்கிட்டா எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும் தெரியுமா? எங்களுக்கும் பங்கு எடுத்துக்கிறதுக்கு உரிமை இருக்கு. நாங்க கண்டிப்பா கலந்துக்க தான் போறோம். இது ஒண்ணும் தெருவுல நடக்கிற கூத்தோ இல்ல குரங்கு வித்தியோ இல்ல. இது ஒரு விசேஷமான நாடகம். அதுவும் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் முன்னாடி நடக்க போகுது. உங்களுக்கு எந்த கதாபாத்திரமும் கிடையாது, போங்க. எனக்கும் நடிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆசையா இழுக்கா? நீ பேசுறது எனக்கு புரியலையே. இவ்வளவு தெளிவா சொல்லல, இன்னமும் புரியலையா? நான் நடிக்கணும். நீ நடிச்சு கிழிக்க வேணாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு. இல்ல, நானும் நடிக்கலாம். இது பாரு, இப்படி எல்லாம் அடம் பிடிக்க கூடாது. சொன்னா கேளு. எழுந்துரு எழுந்துரு. எனக்கு ஒரு கதாபாத்திரம் தாங்க. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து இவனை கூட்டிட்டு போங்க. பாத்துடா, பாத்து. குருதேவா, இவனோட பொடி உடம்பு பொடி மாதிரி இருக்கு குருதேவா. காலை விட மாட்டேங்கிறானே. சரி சரி, என் காலை விடு. நான் உனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் தரேன். என்ன விட்டுரு. நான் நடிகன் ஆயிட்டேன். ஆமாண்டா குண்டப்பா, நீ பெரிய நடிகன் தான். நடக்க போற நாடகத்துல உன் கதாபாத்திரத்துல நல்ல கவனம் செலுத்து. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நடனம் ஆடுறாங்க. அது கூட எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? எதுக்காக ஆடிக்கிட்டு இருக்காங்க? அம்மா அம்மா, இப்போ இவங்களுக்கு என்ன வேணுமா? இவங்களுக்கும் அதுல நடிக்கணும்னு ஆசையா இருக்கான். அதனாலதான் நடன திறமைய உங்ககிட்ட காட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கான கதாபாத்திரம் எதுவும் இல்லையே. வயசு வேற ஆயிடுச்சு. வானரமா கூட நடிக்க முடியாது. வானரமா? கிளம்புங்க கிளம்புங்க. வீட்டுக்கு போய் ஏதாவது வீட்டு வேலை இருந்தா பாருங்க, போங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. அம்மா, நீ ஒருத்தங்க அடிக்கிறது தப்பு. நீ மௌன விரதத்துல இருக்கல. சபரி, சபரி, உங்களுக்கு சபரி கதாபாத்திரம் தரேன், நடிங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு வசனமும் தேவையில்லை.
இப்போ தயவு செஞ்சு இவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுப்பா. நாடகம் நடக்கிற அன்னைக்கு மட்டும் கூட்டிட்டு வந்தா போதும். இப்ப கிளம்புங்க. சரிங்க. சபரி கதாபாத்திரம் வரைக்கும் தேர்ந்தெடுத்தாச்சு. நீங்க பார்வையாளரா வந்தா போதும். கிளம்புங்க. வா போகலாம். சொல்றது கேளு. குண்டப்பா வாடா. ராமா, தயவு செஞ்சு உங்க அம்மாவை கொஞ்சம் கட்டுப்பாட்டுல வச்சுக்க. என்ன ஆச்சாரியாரே, என் கட்டுப்பாட்டுல தான் இருந்தாங்க. அவங்க உண்மையான சுயரூபத்தை நீங்க பார்க்கல. என்னது? உண்மையான ரூபத்தை நான் இன்னும் பார்க்கலையா? அப்படின்னா உண்மையான ரூபத்தை பார்த்தா என்ன ஆகும்? ஆச்சாரியாரே, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. முதல்ல இத சொல்லுங்க. பகவான் ஸ்ரீ ராமரோட வேஷத்தை யார் போட போறாங்க? இவங்க தான் சீதா தேவியா நடிக்க போறாங்க. அப்படின்னா ராமனா யார் இருப்பாங்க? அதத்தானே குருஜி நம்மளுடைய மந்திரியார் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ராமரா நடிக்க போறது யாருன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவர் யாரு? யாரோட குணாதிசயம் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது? இங்க இருக்கிறவங்கள யாரு முக்காலமும் அறிந்தவர்? அத நீங்க தானே சொல்ல முடியும். ஆமாமா, நீங்களே சொல்லுங்க அது யாருன்னு. வேற யாரு? நான் தான் போட போறேன் ஸ்ரீராமர் வேஷம். ஐயோ குருஜி, நம்ம பண்ண போறது ராமலீலா, நகைச்சுவை நாடகம் இல்ல. இயக்குனர் யாரு? நான் தான். அப்ப முடிவை யார் எடுக்கணும்? நான் தான். இப்ப முடிவை எடுத்தாச்சு. ராமர் வேஷத்துல நடிக்க போறது நான் தான். அப்படின்னா நான் தான் சீதாவா நடிக்க போறேனா சுவாமி? அப்படித்தானே சுவாமி? உங்க சீதாவோட வணக்கங்களை ஏத்துக்கோங்க பிரபு. சீதா கதாபாத்திரத்துல நடிக்க நீங்க தான் பொருத்தமா இருப்பீங்க குருமாதா. ராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜ மார்த்தாண்ட மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயர் மகாராணிகளுடன் வந்து கொண்டிருக்கிறார். ஏன் இவ்வளவு கவலையா இருக்காராமா? மகாராஜாவோட அந்த விரோதி யாரா இருக்க முடியும்னு யோசிக்கிறேன். அவருக்கு எதிராக என்ன சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீ அனாவசியமா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கறாமா. நீங்க யாராலையும் அவரை தாக்க முடியாது. எந்த முட்டாளா இருந்தாலும் சரி, அவருடைய அரண்மனையில யார் அவரை தாக்க போறாங்க? நீ நடக்க போற ஏற்பாடுகளை பத்தி நினைச்சு சந்தோஷப்படு. சொல்லுங்க குருதேவா, ராம்லீலாவோட ஏற்பாடுகள் எப்படி போயிட்டு இருக்கு? அது வந்து மகாராஜா, சீதா தேவியர் கதாபாத்திரத்துல யாரு நடிக்கிறதுன்னு யோசிக்கிறோம். அவ்வளவுதானே? இதுல அப்படி என்ன பிரச்சனை? முதல்ல பிரபு ஸ்ரீ ராமரா யார் நடிக்க போறாங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க குருதேவா, சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா மகாராஜா, ராமலீலையோட இயக்குனர் நானா இருக்கிறதுனால முடிவெடுக்க வேண்டியதும் நான் தானே. குருதேவா, புதிர் போடாதீங்க. தாமதிக்காம விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. பிரபு ஸ்ரீராமரோட வேஷத்துல நடிக்க போற அந்த அதிர்ஷ்டசாலி யாரு? நீங்க தான் மகாராஜா. உங்களை விட இதுக்கு பொருத்தமானவர் வேற யாரா இருக்க முடியும் சொல்லுங்க. ரொம்ப பொருத்தமா சொல்லிருக்காரு. அற்புதம் மகாராஜா, அற்புதம். மகாராஜா, ஒருவேளை நீங்க ராமரோட கதாபாத்திரத்துல நடிக்க போறீங்கன்னா அப்ப 2 ராணில யார் சீதா கதாபாத்திரம் நடிக்க போறாங்க? குண்டம் குட்டைய குழப்பிட்டானே. ஐயோ மந்திரியாரே, மந்திரியா இருந்துகிட்டு முந்திரி கொட்ட மாதிரி இப்படி ஒரு கேள்வியை கேட்கலாமா? மந்திரியாரே. மகாராஜா, கால நேரம் தெரியாம இப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. நல்லா கேளுங்க. நெத்திச்சுட்டி விஷயத்திலையும் இப்படிதான் பண்ணீங்க. உங்களுக்கு என் மேல ஏதாவது கோவமா? மகாராஜா, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஏனோ தானோன்னு அம்ப ஏவி இருந்தாலாவது பரவாயில்ல, சரியா இலக்கு பாஞ்சிருக்கு. மகாராணிகளை பாருங்க. என்ன மாதிரி அழகானவ, நல்ல குணம் படைச்சவ, கம்பீரமான தோற்றம் கூடியவ, தாய் சீதாவோட வேஷத்துக்கு பொருத்தமா இருப்ப. எங்க அம்மா சின்ன வயசுல சொல்லிருக்காங்க, தாய் சீதாவோட வேஷத்துக்கு நான் தான் பொருத்தமா இருப்பேன்னு. நான் பிறவி எடுத்ததே தாய் சீதா மாதிரி ஆகிறதுக்கு தானே. அற்புதம் அற்புதம். இந்த கேள்விக்கு நம்ம ராஜகுருவால மட்டும் தான் பதில் சொல்ல முடியும். சரியான ஆள் யாருன்னு அவர் தான் தேர்ந்தெடுக்க முடியும். சொல்லுங்க ஆச்சாரியரே. நானா? ஆமா. இந்த நாடகத்தோட இயக்குனர் யாரு? நான் தான். முடிவெடுக்க வேண்டியது யாரு? நான் தான். மாட்டீங்க. ஆனா அது இப்ப முடியாது. ஏன்னா மகாராஜா இருக்காரு. மகாராஜா இருக்கிற ஒரு இடத்துல என்னால எப்படி முடிவெடுக்க முடியும்? முடிவு மகாராஜா கையில தான் இருக்கு.
இல்ல இல்ல குருதேவா, நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? நீங்க தான் இங்க இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்க, சீதா தேவியோட வேஷத்துக்கு யாரு பொருத்தமா இருப்பாங்க? மகாராஜா, என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவி நம்ம லக்ஷ்மணன் வந்துட்டார் பாருங்க. வாங்க வாங்க. லக்ஷ்மணனா? குருதேவா, நீங்க மறந்துட்டீங்களா என்ன? என்னோட பேரு அச்சுதன். அது உங்க இயல்பு வாழ்க்கையில. எங்க நாடகத்துல நீங்க தான் லக்ஷ்மணன். மகாராஜா ஸ்ரீ ராமரோட சகோதரர் லக்ஷ்மணன். அப்ப சரி, ஒருவேளை எங்க அண்ணன் ராமனா இருந்தா எனக்கும் லக்ஷ்மணனா இருக்க சம்மதம் தான். அற்புதம், சந்தோஷம். சரி அச்சுதா, நீங்க என்ன விஷயமா வந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஆமாண்ணா, விஷன் பாபு ரொம்ப அற்புதமான அஸ்திரங்களை எல்லாம் தயார் பண்ணிருக்காரு. இப்ப அதை எல்லாத்தையும் உங்க முன்னாடி செயல்படுத்தி காட்டணும்னு துடிக்கிறாரு. நிச்சயமா, இப்பவே இந்த கடமை நான் அதை பார்த்தே ஆகணும். நாடகம் நடக்கும்போது அஸ்திரத்துடைய செயல்திறனை காட்ட போறாங்களா? அதுவும் மகாராஜாக்கு ஆபத்து இருக்கிற நேரத்திலயா? மகாராஜா, இதோ பாருங்க என்னோட முதல் அஸ்திரம். மகாராஜா, இது ரொம்ப ஆக்கப்பூர்வமான ஒரு ஆயுதம். இதுல இருந்து எக்கச்சக்கமா நாம ஏவி விடலாம். எதை ஏவலாம்? ஐயா பண்டிதரே, இந்த கருவியை வச்சு நிறைய அம்புகளை ஏவலான்னு சொல்ல வந்தேன். ஓஹோ. விஷன் பாபு, இது என்ன? இதை எப்படி பயன்படுத்துறது? மகாராஜா, இந்த ஆயுதத்துக்கான பேரை நான் இதுவரைக்கும் வைக்கல, மன்னிச்சிருங்க. குருதேவா, இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். இத பயன்படுத்திக்கிட்டு நீங்களே அதுக்கு ஒரு நல்ல பேரை வச்சிடுங்க. நான் என்ன பண்ணேன்? முட்டாளுங்க கையில கொடுத்தா கூட இது எவ்வளவு அற்புதமான அஸ்திரம்னு சொல்லிடுவாங்கல்ல. விபீஷன் பாபு. அப்படி கூப்பிடாதீங்க, என் பேரு பிஷோர். ஏதோ ஒண்ணு, நீங்க இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. இத பத்தி சொல்லணும்னா நான் 5-6 வருஷம் பின்னாடி போகணும். நான் அப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்து நல்லா மொக்கிக்கிட்டு இருந்தேன். என்னது? நீங்க என்ன சொல்ல வரீங்க? பண்டிதரே, நான் வாழைப்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், பசியா இருந்தது. அப்பதான் எனக்கு பட்டுன்னு ஒரு யோசனை வந்தது மகாராஜா. வந்த யோசனையை வச்சு நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். ஒரு தடவைக்கு 10 தடவை யோசிச்சதுக்கு அப்புறம் இந்த யோசனை நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. நீங்க ரொம்ப சிறந்தவர் தான் விஷன் பாபு, ஆனா பேசி பிரயோஜனம் இல்ல. ஒருவேளை நீங்க மட்டும் இந்த அஸ்திரத்தை பிரயோகிச்சு காமிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட புகழ் பல மடங்கு பெருகிடும். அச்சச்சோ, அத மறந்து போயிட்டேனே. எதை மறந்து போயிட்டீங்க? பேரை மறந்து போயிட்டேன். இன்னில இருந்து இதுக்கு பேரு பல அம்பு ஏங்கி. மகாராஜா, நீங்களே பாருங்களேன், இந்த ஒரே ஒரு சாதாரண கருவில இருந்து பல அம்புகளை வெளியேற்றலாம். அதுக்கப்புறம் என்ன அதிசயங்கள் நடக்க போகுதுன்னு இப்ப நீங்க பாப்பீங்க. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. இதை எப்படி இழுக்கணும்? ஜிஷும். அற்புதம் விஷன் பாபு, அற்புதம். அச்சுதன் அண்ணா, இத கொஞ்சம் பிடிங்களே. அட, என் கைய பிடிங்கன்னு சொன்னேன். இந்த வேஷ்டி இருக்குல்ல, இத பத்தி சொல்லணும்னா பெரும் பாடாயிடும். சரி மகாராஜா, என்னோட 2வது அஸ்திரம் இதோ பாருங்க. மகாராஜா, இது பார்க்கதான் ரொம்ப சாதாரணமா தெரியும், ஆனா இது ரொம்ப ரொம்ப ஆற்றல் மிக்கது. இத ஒரு தடவை சுத்தி விட்டீங்கன்னா எதிர்க்க இருக்கிற எதிரிங்களோட 5-6 தலையை அப்படியே சீவிட்டு வந்துரும். ஆனா இத ரொம்ப ஜாக்கிரதையா பயன்படுத்தணும். இத பயன்படுத்த அனுமதி தருவீங்களா? நிச்சயமா அனுமதி உண்டு. இதை ஏவி விடுங்க. இப்ப பாருங்க. அடேங்கப்பா, பிரமாதம், ரொம்ப பிரமாதம் மகாராஜா. அற்புதம் பண்ணிட்டீங்க மகாராஜா, அற்புதம் பண்ணிட்டீங்க. உங்களை தான் பாராட்டி ஆகணும் விஷன் பாபு. உங்க திறமையை பாராட்டுறேன். அச்சுதா, உன்னையும் நான் பாராட்டியே ஆகணும். இப்படி ஒரு திறமையான ஆளை எனக்கு அறிமுகப்படுத்தினதுக்காக. இந்த மாதிரி அஸ்திரங்களால நம்ம படை இன்னும் சக்தி வாய்ந்ததாயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல.
உங்க பாராட்டை இன்னும் பெருசா பாராட்டுங்க. ஏன்னா இப்ப நான் பண்ணதை நீங்க பாத்தீங்கன்னா என்ன புகழோட உச்சிக்கே கூட்டு போய் தள்ளி விட்டுருவீங்க. ஆனா அதை பயன்படுத்த உங்க அனுமதி வேணும் மகாராஜா. தாராளமா காட்டுங்க. மன்னிச்சிருங்க மகாராஜா, மன்னிச்சிருங்க. இது மூலமா தான் நம்ம ஆயுதத்தை செலுத்த போறோம். இதுக்குள்ள இருக்க வேண்டிய கருவிகள் இந்த குண்டு ஒண்ணு, அப்புறம் இது ஒண்ணு. இத முதல்ல நாம இதுக்குள்ள போட்டுட்டு பின்னாடி திரிய கொளுத்தி விட்டோம்னா இது ஏவி போய் விழுந்து எதிரிங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும். அதுக்கு எல்லா குண்டுகளும் இப்படிதானே செயல்படும்? அபசகுணம். நான் பேசும்போது குறுக்கால நீங்க பேசுனீங்கன்னா நான் பேசின எல்லாத்தையும் மறந்து போயிடுவேன். ஞாபகம் வந்துருச்சு மகாராஜா. இது வேணா பாக்கிறதுக்கு சாதாரணமா தெரியலாம். ஏன்னா இதுல இருந்து குண்டு வெளியே வரும்போது நேரா போய் தாக்கும் தான் எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அப்படி நடக்காது. இந்த குண்டு புத்திசாலித்தனமா திசையை மாத்திக்கிட்டு பின்னாடி நிக்கிற நிறைய கும்பல்ல போய் டமால்னு வெடிச்சிரும். அப்புறம் நம்மளோட சிப்பாய்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. விஷன் பாபு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் இதோட செயல்பாட்டையும் பார்க்க விரும்புறேன். கண்டிப்பா காட்டுறேன். ஆனா அதுக்கு முன்னாடி யாராவது மொட்டையா அங்க போய் நிக்கணும். என்ன சொன்னீங்க? மொட்டையா யாராவது நிக்கணும்னு சொல்ல வந்தேன். அப்பதான் இந்த குண்டுக்கு ஒரு இலக்கு கிடைக்கும். மொட்டையா இல்லனாலும் நெட்டையா யாராவது போய் நில்லுங்க. நானே இலக்கா நிக்கிறேன். எனக்கு உங்க திறமை மேல முழு நம்பிக்கை இருக்கு. மகாராஜா நீங்களா? நீங்க எதுக்காக போய் இலக்கா நிக்கணும்? வேண்டாம் மகாராஜா, இலக்கா நான் போய் நிக்கிறேனே. நான் ஏன் இலக்கா நிக்க கூடாது? மகாராஜா, உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அது என் குடும்பத்தை மட்டும்தான் பாதிக்கும். ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இந்த நாட்டுக்கே பாதிப்பாயிடுமே. நீங்க மகாராஜா, நீங்க அமைதியா இருந்து இந்த அஸ்திர நிகழ்ச்சியை வேடிக்கை பாருங்களேன். யுத்தத்துல மட்டும்தான் நீங்க சண்டை போட வேண்டியிருக்கும். குருஜி, எதுக்காக அமைதியா இருக்கீங்க? இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இல்லனா அந்த பண்டிதா பாராட்டு வாங்கிட்டு போயிடுவான். குருஜி, நீங்க இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னா அப்புறம் தர்பார்ல எல்லாமே ராமன் பேரையே பாராட்டுவாங்க. அப்புறம் நீங்க வேட்டி பிடிச்சிட்டு இங்கே நிக்க வேண்டியதுதான். வாயை திறந்து பேசுங்க குருஜி, அமைதியா இருக்காதீங்க. போங்க போங்க. கொஞ்சம் இருங்க. நான் ராஜ புரோகிதன் தாத்தாச்சாரியா, நானே போய் இலக்கா நிக்கிறேன். மகாராஜா, ஆச்சாரியார் சொன்னா சரியாதான் இருக்கும். அவர் உத்தரவை நாம மதிக்காம இருக்கலாமா? அதனால அவரே போய் இலக்கா நிக்கட்டும். என்ன? என்னது? ஆமா. அற்புதம் குருதேவா, உங்க தைரியத்தை பாராட்டுறேன். போங்க, நீங்களே இலக்கா நில்லுங்க. கடவுளை நல்லா வேண்டிக்கிங்க குருதேவா. அந்த குண்டு நேரடியா வந்து உங்க மேல பட்டுச்சுன்னா நேரா நீங்க கடவுள்கிட்டயே போயிடுவீங்க. குண்டு போட்டாச்சு. இப்ப நான் இத கொளுத்தி விட போறேன். கொஞ்சம் நான் சொல்றது கேளுங்க. ஒருவேளை இது முடியலன்னா வீணா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. வேணும்னா நாம இதை வேற ஒரு நாளைக்கு பரிசோதனை பண்ணி பார்க்கலாமே. அதெல்லாம் முடியாது. எல்லாம் தயாரா இருக்கு. நான் நிச்சயம் கொளுத்தி தான் தீருவேன். பேசாம அமைதி அங்கே நில்லுங்க. மகாராஜா, பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு. காப்பாத்துக்க காப்பாத்துக்க மகாராஜா, காப்பாத்துக்க காப்பாத்துக்க குருதேவா. மகாராஜா, நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணுங்க. தண்ணி கொண்டு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம். எரிஞ்சுக்கிட்டே இருக்க மகாராஜா. அந்த பக்கம் அந்த பக்கம். சீக்கிரம் சீக்கிரம் அணைங்க. சீக்கிரம் சீக்கிரம் முட்டாளுங்களா, என்ன உயிரோட கொளுத்தலான்னு பாக்குறீங்களா? குருதேவா, மண்ணுக்கு உரமாக போகிற இந்த உடம்ப நாங்க மண்ணாலே அணைக்கிறோம் குருதேவா. கொஞ்சம் தான் இருக்கு குருநாதா.
குருதேவா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? தப்பிச்சுட்ட மகாராஜா, தப்பிச்சுட்ட. ஆச்சாரியரே, இத போட்டுக்கோங்க. உங்க ஆடை எரிஞ்சு போச்சு. எரிஞ்சு போச்சா? அரசே, ராஜகுரு ஒரு பெரிய வீரரும் கூட. இவ்வளவு பெரிய ஆபத்தை சந்திச்சும் கூட அவர் முகத்துல துளியிடவும் பயம் இல்ல. ஆச்சரியம்தான். ஆமா மகாராஜா, எனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா கொஞ்சம் எரிச்சலா இருக்கு, அவ்வளவுதான். என்ன பேரியா சொன்ன? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இந்த அஸ்திரத்தை நீ எதிரிங்களை அழிக்கிறதுக்காக தயாரிச்சியா இல்ல என்ன அழிக்கிறதுக்காக தயாரிச்சியா? என்ன மன்னிச்சிருங்க பண்டிதரே, சின்ன தப்பு நடந்து போச்சு. இது உனக்கு சின்ன தப்பா தெரியுதா? கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் நான் மேலோகத்துக்கு போய் சேர்ந்திருப்பேன். அப்புறம் இந்த நாடு என்ன ஆகுறது? இவரை வச்சுதான் நாங்க முன்னுக்கு வந்தோம்னு சொல்ல வந்தேன். குருதேவரோட முன்னேற்றத்துல எங்களுக்கு பாசம் இருக்காதா? கொஞ்சம் விட்டுருந்தா இந்நேரம் அவரு எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்கோம். ஆனா பிஷன் பாபு, இதெல்லாம் எப்படி நடந்தது? அதான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. நான் மறுபடியும் பரிசோதனை பண்றேன். எல்லாமே சரியா தானே இருந்தது. எப்படி இந்த தப்பு நடந்திருக்கும்? கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தெரியாமலே என்னோட ஆயுதத்தை யாரோ தவறா கையாண்டு இருக்காங்க. நான் பண்ணப்ப இது சரியா தான் இருந்தது. இப்ப இது இப்படி மாறி இருக்கு. பிஷன் பாபு, ஒரு ஆயுதம் முழுசா தயாராகிற வரைக்கும் அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அதை என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா. ஆனா கிருஷ்ணதேவராயருக்கு இதுதான் கடைசி ராமலீலாவா இருக்க போகுது. அப்புறம் ராவணனும் இருக்க மாட்டான், அந்த ஸ்ரீ கிருஷ்ணதேவராயரும் இருக்க மாட்டாரு. அங்க இலக்கா யாராவது போய் நிக்கணும். அப்பதான் இந்த குண்டுக்கு ஒரு இலக்கு கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, இலக்கா யார் போய் நிக்க போறீங்க? நானே இலக்கா நிக்கிறேன். எனக்கு தெரியாமலே என்னோட ஆயுதத்தை யாரோ தவறா கையாண்டு இருக்காங்க. ராமா, மகாராஜாவுக்கு பதிலா தாத்தாச்சாரியார் நின்னது நல்லதா போச்சு. இல்லனா அந்த வெடிகுண்டு மகாராஜா மேல தானே விழுந்திருக்கும். அதை யோசிச்சாதான் எனக்கும் கவலையா இருக்கு பட்டு. யாராவது வேணும்னே இப்படி பண்ணிருப்பாங்களா? நம்ம மகாராஜாவையே கொலை முயற்சி செய்யற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு? என்ன என்ன நினைஞ்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? ஓஹோ, நான் தியானத்துல இருக்கேன்னு கேக்குறீங்களா? ஆமாமா, ஆமா. அப்படியா? நீங்க சபரியா வந்திருக்கீங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும் இருக்கட்டும். இது ஒண்ணுதான் குறைச்சல். லட்டு குடுக்குறீங்களா? எனக்காகவா? என்னது? லட்டு சாப்பிடலன்னா என்ன கொன்னுடுவியா? அப்படியா? ஸ்ரீராமருக்கு லட்டு ஊட்டி விடணுமா? ஆனாமா, இது லட்டு இல்லையா? அவங்க ஸ்ரீராமருக்கு நாவப்பழம்ல கொடுத்தாங்க. அப்படி நினைச்சுக்கிடுமா? லட்டுன்னு நினைக்கணுமா? உயிர் போகுதே. சாரதா, சாரதா, அம்மா என்னதான் சொல்றாங்கன்னு கேட்டு சொல்லு. இங்க என் உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க, என்னன்னு கேளு. எனக்கு தெரியாது. அம்மா, நீ என்ன சொல்ல வரன்னு உனக்கே தெரியலனா என்னால உன் செய்கையை எப்படி புரிஞ்சுக்க முடியும் சொல்லு? அவங்க என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனா எனக்கு தான் ஒண்ணும் புரியல. அதை புரிஞ்சுக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்ல. என்ன சொல்ற? இன்னில இருந்து அம்மா காட்டுற செய்கைக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்ல மாட்டேன். அப்புறம் யார் கூடவும் நான் பேசவும் மாட்டேன். ஏன்னா நான் கோவமா இருக்கேன். எனக்கு பெரிய அநியாயம் நடந்துருச்சு. எனக்கு எந்த வேஷமும் அவர் கொடுக்கவே இல்ல. அம்மா, நீங்க சபரி வேஷத்துக்கு நல்லா பயிற்சி பண்ணுங்க. லட்டுவை இவருக்கு நல்லா ஊட்டி விடுங்க. நீங்க அதை சாக்கா வச்சு நல்லா சாப்பிடுங்க. ஏன்னா நான் சாப்பாடு சமைக்கல.
சரி நீ நீ எப்ப சமைக்க போற? தெரியாது. நான் இனிமே சமைப்பேனான்னு கூட எனக்கு தெரியாது. எது வரைக்கும்னு கூட என்னால சொல்ல முடியாது. சாரதா சாரதா, ஐயோ அம்மா, அந்த தாத்தாச்சாரியார் பண்ண தப்புக்கு எதுக்குமா என்ன தண்டிக்கிறா? துஷ்ட லாட்சித்திரனே, என் எழுத்துக்கு வர உனக்கு எவ்வளவு தைரியம்? அடே பாத்தியம்மா, பத்தாததுக்கு இந்த பைய தொல்ல வர. உன் மண்டை மேலே கொட்டி அனுப்புனல, உனக்கு இன்னுமா புத்தி வரல? இப்ப கை வச்சு பாலு, இப்ப என்ன நடக்கும் தெரியும். இல்லங்க வல. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, கொஞ்சம் லட்டு குடுக்குறியாமா? இதுல இன்னொன்னு இருக்கு. நீ சபரி மாதிரி நடிச்சுக்கிட்டு நான் ஸ்ரீராமரா நடிச்சு காட்டுறேன். நீ நடிச்ச மாதிரி இருக்கும், என் பசி ஆறுன மாதிரி இருக்கும். அம்மா லட்டு எனக்கு இவ்வளவுதானா? அம்மா நீ எனக்கு தான் ஊட்டி விடணும், எனக்கு. இப்படி போனா என் பசி எப்படி அடங்கும்? சபரி கதாபாத்திரத்தை நீ எப்படி கத்துக்குவ? உன் புள்ள மேல கொஞ்சமாவது கருணை காட்டு. மகாராஜா, சின்னாதேவி, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். கேளு. சத்தியம் பண்ணுங்க, நான் கேட்ட உண்மையை மட்டும் சொல்லுவேன்னு. நான் இதுவரைக்கும் உன்கிட்ட போய் சொல்லியிருக்கேனா? இல்ல சுவாமி, சொன்னதே இல்ல. சரி, எனக்கு ஒரு உண்மையா சொல்லுங்க. தாய் சீதா கிட்ட என்னென்ன நல்ல குணங்கள் இருக்கு? சீதா தேவி கிட்டயா? சீதா தேவி கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருக்கு. சீதா தேவியும் பார்வதி தேவி மாதிரியே மகா பதிவிரதை. பிரபு ஸ்ரீ ராமருக்காக அவங்க தன்னைத்தானே முழுமையா அர்ப்பணிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். தியாகம் உள்ளம் கொண்டவங்க, சத்தியத்துல உறுதியா இருந்தாங்க. அவங்களுடைய உறுதி உடைக்க முடியாத ஒண்ணு. சுவாமி, நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்க என்னோட குணங்களை பத்தி பேசுற மாதிரி இருக்கு. நிச்சயமா உங்ககிட்டயும் அந்த எல்லா குணங்களும் இருக்கு மகாராணி. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் தாய் சீதாவோட பிரதிரூபமா? சந்தேகமே இல்ல. நிச்சயமா நீ சாக்ஷாத் சீதா தேவியோட பிரதிரூபம் தான். அப்படின்னா உங்களுக்கு இப்ப என்ன தோணுது? இப்ப எனக்கு என்ன தோணணும்? அதுதான், ராமலீலால சீதாவோட வேஷம் யார் போட்டா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தோணுது? சின்ன மகாராணி. என்ன சின்ன மகாராணி? அவ ராம்லீலால சீதா தேவியா வேஷம் போட ஆசைப்பட்ட. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவியா நடிக்கிறதுக்கு உன்னை விட தகுதியானவ வேற யாருமே இல்ல. நீங்க சொல்றது உண்மைதானா? நான் எப்போவாவது உன்கிட்ட போய் சொல்லிருக்கேன். நான் இப்ப வந்துடுறேன். மகாராஜா, மகாராஜா, நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். நீ என்ன கேட்க போறன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட சீதா தேவியோட எல்லா குணங்களும் இருக்கா இல்லையான்னு தானே? சந்தேகமே இல்லையே, எனக்கு அந்த எல்லா குணமும் இருக்கே. நிச்சயமா உனக்கே அது தெரிஞ்சிருக்கு பாரு. சரி, அப்படின்னா கேள்வி என்ன? மகாராஜா, நான் உங்ககிட்ட என்ன கேட்க வந்தேன்னா, சீதா தேவியோட அழகு எப்படி இருக்கும்? அவங்களோட அழகா? உங்களுக்கு தெரியாதா என்ன? தேவி சீதையோட அழகு அற்புதமானது. ஒளி படைத்த முகம், கடலோட ஆழத்தை விடவும் ஆழமான கண்கள், சூரிய ஒளியை விட பிரகாசமானது அவங்களுடைய புகழ். நீங்க சொல்றது உண்மைதானா? அப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் சீதா தேவியை பத்தி எழுதின எல்லா விஷயங்களையும் உண்மைதான், உண்மையேதான். மகாராஜா, நான் என்ன பத்தி கேக்குறேன், என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேக்குறேன். என்ன பார்த்தா பேரழகியா தெரியறனா? நிச்சயமா நீ ரொம்ப அழகானவதான். அப்படின்னா என்னோட கண்கள் கடல் அளவுக்கு ஆழமா இருக்கு. அப்புறம் அது உன்னுடைய புகழும் சூரிய ஒளி மாதிரியும் பிரகாசமா இருக்கு. சரி மகாராஜா, இப்ப நீங்க அத பத்தி சொல்லுங்க. எதை பத்தி?
அதுதான், அதாவது சீதா தேவி யாரு? சீதா தேவியா? சீதா தேவி, சீதா தேவி பிரபு ஸ்ரீராமரோட தர்ம பத்தினி, ஜனக் புத்ரி தேவி சீதா. தேவி சீதா. மகாராஜா, ராம்லீலால சீதை வேஷம் யார் போட்டா நல்லா இருக்கும்? ராம்லீலால சீதா ராம்லீலால சீதாவா நடிக்க மகாராணி திருமலம்பா உங்ககிட்ட சீதா தேவியோட குணமும் ரூபமும் இருக்கிறதுனால சீதா தேவியோட வேஷத்துல நடிக்கிறதுக்கு தகுதியானவ நீ மட்டும்தான். மகாராஜா, நீங்க தான் என்னோட அம்மா. என்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்களும் என் அம்மா மாதிரியே பேசுறீங்க. அவங்க அடிக்கடி சொல்வாங்க, நான் ஒரு அறையில இருக்கும்போது அங்க விளக்கேத்தி வைக்கணுங்கிற அவசியமே இல்லையா. உங்க அம்மா ரொம்ப தெளிவானவங்க, சரியா தான் சொல்லிருக்காங்க. ராம், சீதா, சீதா, ராம், ராம், சீதா, சீதா, ராம். ராமகிருஷ்ணா, நீ எங்கடா இருக்க? வணக்கம் மகாராஜா. பண்டிதனே ராமகிருஷ்ணா, நீ வந்துட்டல்ல, என்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிரும். பிரச்சனையா? ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அது என்னன்னு எனக்கே தெரியுமே. நெத்தி சுட்டி விஷயத்துல மகாராணிகளுக்கு போட்டி வந்த மாதிரியே இப்ப சீதா கதாபாத்திரத்துல யாரு நடிக்கிறதுன்னு போட்டி வந்திருக்கு இல்லையா? அதானே? இல்ல, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க போறதும் நீதான். ஆனா வேற ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன மகாராஜா? என்னுடைய மீச ராமகிருஷ்ணா. உங்க மீசையா? உங்க மீசை தான் எப்பவும் போல கம்பீரமா இருக்காரு. இதுல என்ன பிரச்சனை இருக்கு? மீசை இருக்கிறது தானே இப்ப பிரச்சனையே. மீசையை எடுத்துட்டாலும் அதுவும் பிரச்சனை தான். கம்பீரமான இந்த மீசையை எதுக்காக எடுக்கணுங்கிறீங்க மகாராஜா? இது இருக்கிறதால தான் நீங்க உக்கிரமா இருக்கீங்க. அப்படின்னா மீசை இல்லன்னா நல்லா இருக்காதுன்னு நீயா சொல்ற? அது அரசே இல்ல, நான் உங்களை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கேன் மகாராஜா. கம்பீரமான மீசை இருக்கிறதால ஒரு மகாராஜாக்கு இன்னும் பெருமை தானே. ஆனா அவருக்கு மீசை இல்லையே. யார சொல்றீங்க? பிரபு ஸ்ரீராமருக்கு தான். நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு ராமகிருஷ்ணா. ஒருவேளை ராமபிரானுக்கு மீசை இருந்திருந்தா அவர் எப்படி இருந்திருப்பாரு? ஆமா மகாராஜா, இது யோசிச்சு பார்க்க வேண்டிய விஷயம் தான். ஆனா என்னால மீசையை எடுக்கவும் முடியாது. மகாராஜா கிருஷ்ணதேவராயன் மீசை இல்லாம எப்படி இருப்பாரு? இல்ல, என்னால கற்பனை கூட பண்ண முடியல. இப்ப என்னதான் பண்றது அரசே? நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல, நீ தான் பண்ண போற. நானா? ஆமா, நீயே தான் ராமகிருஷ்ணா. நீ தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாகணும். தீர்வு எப்படி இருக்கணும்னா, நான் பிரபு ஸ்ரீராமரா இருக்கும் போது மீசை இல்லாம இருக்கணும். அதுக்கப்புறம் கிருஷ்ணதேவராயனா மாறி தர்பாருக்கு வரும்போது கம்பீரமா மீசையோட இருக்கணும். சரிங்க மகாராஜா, இது உண்மையிலேயே பெரிய கஷ்டமான பிரச்சனை மாதிரிதான் இருக்கு. இதை தீர்க்கணும்னா கொஞ்சம் அவகாசம் வேணுமே. எதுக்காக அவகாசம் கேட்கிற ராமகிருஷ்ணா? அது வந்து மகாராஜா வாழ்க. மகாராஜா சொல்லுங்க. மகாராஜா, அந்த ராம்லீலா நாடகக்காரங்க இங்க வரதா இருந்ததுல வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னனே, அவங்க கிட்ட இருந்து ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன? அவங்க எல்லாரும் விஜயநகரத்துக்கு வந்துட்டாங்களா? இல்ல மகாராஜா, ஆனா அவங்க குழுவோட குருதேவரான குரு பிரசாத் அவர்கள் வந்திருக்காரு. ஆனா அவர் மட்டும் வெள்ளத்துல இருந்து எப்படி தப்பிச்சாரு? அவர் மத்தவங்களுக்கு முன்னாடி கிளம்பிருக்காரு. அதனால வெள்ளத்துல மாட்டாம தப்பிச்சிட்டாரு. ராமா, அந்த கடவுள் உன் தலைவிதியை எந்த நேரத்துல எழுதினாருன்னே தெரியல. அந்த இயக்குனர் முன்னாடி வந்திருந்தா நீ வானர வேஷம் போட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சாரதாக்கும் ஏதாவது ஒரு வேஷம் கிடைச்சிருக்கும். ஆச்சாரியர்கிட்ட இருந்து நீங்க வேணா தப்பிச்சிருக்கலாம். எனக்கு பெரிய அநியாயம் நடந்துருச்சு. எனக்கு எந்த வேஷமும் அவர் கொடுக்கவே இல்ல. அதனால நான் சமையல் பண்ணல. எப்ப பண்ணுவேனோ எனக்கு தெரியாது. பட்டு, பெரியவங்க சொல்லி கேட்டிருக்கியா? கடவுள் என்ன செஞ்சாலும் அது நம்ம நன்மைக்காக தான் இருக்கும். நீ சொல்றது எனக்கு புரியல. இப்போ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, சாரதாக்கும் இந்த நாடகத்துல ஒரு வேஷம் கிடைக்கும். அப்புறம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும். பிரச்சனை எல்லாம் எப்படி தீர்ந்து போகும் ராமகிருஷ்ணா? ராம்லீலா நாடகம் பத்தி தான் மகாராஜா. அத பத்தி தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, உண்மையான இயக்குனர் வந்துட்டதுனால இனிமே நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் குரு பிரசாத் அவர்கள் கிட்ட தான் இந்த நாடக பொறுப்பை ஒப்படைக்கணும். ஆனா நாம குருதேவரை இயக்குனரா நியமிச்சாச்சே. அது உண்மைதான். ஆனா அப்போதான் குரு பிரசாத் அவர்கள் வரலையே. ஆமா மகாராஜா, குரு பிரசாத் அவர்கள் ரொம்ப புகழ் வாய்ந்த இயக்குனர். அவரோட குணாதிசயம் தான் கொஞ்சம் விசித்திரமாவும் கடினமாவும் இருக்கும். ஆனா இருந்தாலும் குருதேவரை நாம குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும்.
இருந்தாலும் ஆச்சாரியார் கிட்ட யாருமே கேட்கவே இல்லையே. அதுலயும் ஆச்சாரியார் வேற ரொம்ப வெகுளியானவர். அவருக்கு இருக்கிற கூச்ச சுபாவத்தால அதை அவர் மறுக்கவும் முடியல. அத நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க கூடாது மகாராஜா. இப்ப நீ என்னதான் சொல்ல வர ராமகிருஷ்ணா? மகாராஜா, நம்ம ஆச்சாரியார் ராஜபுரோகிதர். அவருக்குன்னு ஒரு பதவி இருக்கு, ஒரு மகத்துவம் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப நாடகத்தை ஏற்கிற பொறுப்பை கொடுத்தோம்னா அது அவருக்கு அவ்வளவு பொருத்தமா இருக்காது இல்லையா? ராஜகுருங்கிற மிகப்பெரிய பொறுப்பையும் சுமந்துகிட்டு இருக்காரு. இப்ப இந்த பொறுப்பையும் அவர்கிட்ட கொடுக்கணுமா அரசே? இப்பதான் உண்மையான இயக்குனர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டாரே. அதனால ஆச்சாரியார இந்த இயக்குனர் பொறுப்புல இருந்து விடுவிக்கணும்னு கேட்டுக்கிறேன். பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொல்றது ரொம்ப சரியாதான் இருக்கு மகாராஜா. அப்படின்னா சரி, நடக்க போற ராம் லீலா நாடகத்துக்கு குரு பிரசாதே இயக்குனரா இருக்கட்டும். நான் குருதேவர் கிட்ட அவருக்கு ஏற்கனவே பொறுப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லி சமாதானப்படுத்துறேன். இந்த ரசாயனத்தை நான் சொல்ற இடத்துல தூவி விடுங்க. விடியறதுக்குள்ள நல்லா காஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மேல யாருக்குமே சந்தேகம் வராது. மகாராஜா கிருஷ்ணதேவராயர் சபரி கொடுத்த உடனே இதை சாப்பிடுவாரு. அதுக்கப்புறம் அவரை யாராலையும் காப்பாற்ற முடியாது. சாரதா, சாரதா, சாப்பாடு பரிமாற எனக்கு பசிக்குது. ஏன் இப்படி பிச்சை இழுக்கலாமா? யார பிச்சை எடுத்தாங்க? இது என்னோட வீடு. உரிமையோட என் சாப்பாட்டை கேக்குறேன். இந்த கடலை சாப்பிடு. ஏன் இத சாப்பிட்டா நல்ல சாப்பாடு யாரு சாப்பிடுறது? நீ சாப்பிடு. அப்ப இன்னைக்கு பத்னி தான். சாலதா இன்னைக்கும் சமைக்கல. போச்சுடா. சரி குடுத. நான் ஒழுங்கா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நாம அதான் கிளந்து புழுங்கிட்டேன். புழுகு முட்டை. அம்மா போய் சொல்றாமா, அவனை நம்பாத. சாரதா, பசியில எனக்கு உயிர் போகுது. எதுக்கு இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்துற? எடுத்துக்கங்க. என்ன? எது சாப்பிட கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிடுங்க. நான் கண்டிப்பா சமைக்க மாட்டேன். உனக்கு நினைச்சு கொஞ்சம் கூட கவலை இல்லல்ல? உங்களுக்கு மட்டும் என் மேல ரொம்ப கவலை இருக்கு பாருங்க. நீங்க மட்டும் வானரம் ஆயிட்டீங்க. வானரனா? ஆமா, நாடகத்துல. ஓ அதுவா? ராமலீலாவா? அந்த நாடகத்துல நீ தானே நடிக்க போற? பார்வையாளராவா? இல்ல இல்ல, உனக்காக நான் நாடகத்தோட இயக்குனரையே மாத்திட்டேன். நீங்க சொல்றது உண்மைதானா? உண்மைதான். புது இயக்குனர் வந்திருக்காரு. அவர் உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுப்பாரு. பலகாரம் ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஏதோ ஒண்ணு செஞ்சு கூட சாப்பிடுறேன். சரி சரி, எடுத்துக்கங்க. எதை? பலகாரத்தையா? இல்ல இல்ல, சொம்புல இருந்து தண்ணி எடுத்து கை கால் எல்லாம் அலம்பிக்கோங்க. நான் போய் பலகாரம் எடுத்துட்டு வரேன். அத நான் என் கையாலேயே உங்களுக்கு ஊட்டி விடுறேன். சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். என்ன குரு தாத்தாச்சாரியார் இனிமே இல்லையா? என்ன அடக்கடவுளே, இது எப்ப நடந்தது? நேத்து ராத்திரி தான் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தா நல்லா தானே இருந்தாரு. நான் என்ன சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கவே இல்ல. குரு தாத்தாச்சாரியார் இப்ப இயக்குனர் பதவியில இல்லன்னு சொன்னேன். ஆச்சாரியார் இப்ப அந்த பதவியில இல்ல. அதுக்கு பதிலா குரு பிரசாத் அவர்களை நியமிச்சிருக்கோம். இதோ இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஆச்சாரியார் வந்துட்டாரு. நீங்க எல்லாரும் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப திருப்தியாவும் இருக்கு. உங்களோட இந்த இயக்குனரோட முதல் கட்டளை, நீ என் பக்கத்துல வாய. நீங்க எல்லாரும் என் பக்கத்துல வாங்க. வாங்க. பயிற்சி ஆரம்பிக்க தாமதமாகுது இல்ல? என் உத்தரவை மதிக்க மாட்டீங்களா? ஆச்சாரியரே, இனிமேலும் இயக்குனர் பதவிங்கிற இந்த பாரத்தை சுமக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லவே இல்ல. ஏன் இப்ப நாடகத்தை நீ இயக்க போறியா? நீ சாதாரண வானர வேஷம் போடுறவன், அதுவும் கடைசி வானரம். அப்படிலாம் இல்ல ஆச்சாரியரே. அது என்னன்னா, மகாராஜா குரு பிரசாத் அவர்களை புது இயக்குனரா நியமிச்சிட்டாரு. குருஜி, மகாராஜா உங்க கை கெட்டத வாய் கெட்டாம பண்ணிட்டாரு போல இருக்கு. இதுக்கு பேரு தான் மொட்டை அடிச்ச உடனே கொட்டு விழுங்கிறது. இது கொஞ்சம் பொடி குடு. நான் இப்படி நடக்க விட மாட்டேன். அவர் குருவா இருந்தா நான் மகா குரு. ஆமா, நீங்க குருவுக்கெல்லாம் குரு. மத்தவங்க யாரா இருந்தாலும் உங்க கால் தூசுக்கு சமம். அதே மாதிரி அந்த புது இயக்குனர் ரொம்பவே கடினமானவரா.
நான் இயக்குனரா இருந்திருக்கேன், இருக்கேன், இனியும் இருப்பேன். நீ இதெல்லாம் கொஞ்சம் கூட காதுல வாங்கிக்காத. நான் உனக்கு தனிப்பட்ட முறையில பயிற்சி கொடுக்கறேன், சரியா? நீ இனிமே சிறப்பா நடிக்க போற பாரு. இனிமே உங்க இயக்கத்துல நடிச்சு எந்த லாபமும் இல்ல. இப்ப வரப்போற புது இயக்குனர் சொல்ற பேச்சதான் நாங்கெல்லாம் கேட்டாகணும். நீ என்னோட இயக்கத்துல மட்டும்தான் நடனமாட போற. அதாவது நடிக்க போற. நான் தான் இயக்குனர். வரட்டும் அந்த குரு பிரசாத். நான் யாருங்கிறத இன்னைக்கு அவன் தெரிஞ்சுக்க போறான். நான் யாருன்னு காட்டுறேன். ஆச்சாரியாரே, தயவு செஞ்சு அங்க உட்கார்ந்துராதீங்க. அது இயக்குனருடைய ஸ்தானம் ஆச்சே. என்ன மாதிரி மிகப்பெரிய மகா ஞானி, மகா பண்டிதருக்கு முன்னாடி அந்த குருவுக்கு நிக்கிறதுக்கே தகுதி இருக்கா? எதுக்கும் இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துக்கோங்க ஆச்சாரியாரே. அப்புறம் பயிற்சி பண்ண கூட உங்களுக்கு வாய்ப்பு இல்லாம போயிட போகுது. பார்த்து பத்திரம் ஆச்சாரியாரே. மகாராஜாவோட கட்டளையை மீறதுனா அதுக்கான விளைவுகளை சந்திச்சுதான் ஆகணும். ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கு இந்த மாதிரி ஆசனம்லாம் தேவையே இல்லை. ஆச்சாரியாரே, உங்களோட நடிப்பு திறனை மகாராஜா பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. அப்படியா? அப்படியா? நீங்க தான் அந்த வானர சேனையா? உங்களை வச்சுதான் நாடகத்தை நடத்தணுமா? குருதேவா, அது இல்ல. குறுக்க பேசக்கூடாது. குறுக்க பேசக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கேன்ல. ராமலீலால பங்கேற்கிறதுனாக்கா அது ஒரு புண்ணிய காரியம். அந்த நிகழ்ச்சியை இயக்கிறதுனா அதை விட பெரிய புண்ணிய காரியம். குறுக்க முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உங்களை நீங்களே உங்க குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்களுக்குள்ள இருக்கிற திறமைய பிரகாசமா வெளிப்படுத்துங்க. சரி சரி, முதல்ல என்ன பண்ணணும்னு கைய முன்னாடி நீட்டுங்க. கைய முன்னாடி நீட்டு. பரவாயில்லையே, நீங்க கைரேகையை பார்த்து வருங்காலத்தை கூட கணிப்பீங்க போல இருக்கே. பார்த்து சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னல. ஒரு குரு பேசும்போது யாருமே குறுக்க பேசக்கூடாது. நான் மகா குரு. என்னை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. நான் தான் ராஜ புரோகிதர், ராஜ புரோகிதர் தாத்தாச்சாரியார். உங்களுக்கு தைரியம் இருந்தா இதுக்கு முன்னாடி அடிச்ச மாதிரி இன்னொரு தடவை அடிச்சு பாருங்க. அடிங்க, இந்த கையில அடிங்க. பயன்படுத்திக்கங்க பெரியவரே, பயன்படுத்திக்கங்க. நான் என்ன சொன்னேன்? குறுக்க பேசக்கூடாதுன்னு சொன்னல. இங்க ராமலீலா நாடகத்தோட இயக்குனர் நான் தான். இந்த பதவி எனக்கு மட்டும்தான் சொந்தமானது. நான் இருக்கிற இடத்துல எந்த விதமான விதி மீறல்களும் நடக்கவே கூடாது. இங்க குரு உங்களுக்கு நான் தான், நான் மட்டும்தான். குருஜி, நீங்க தானே அடிக்கடி சொல்லுவீங்க குருஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கு முதல் மரியாதைன்னு. இன்னில இருந்து அவருதான் எங்களுக்கு குரு. குருவே முதல் சரணம். அப்படியா? ஆச்சாரியார் அப்படியா சொன்னாரு? நான் என்னடா சொன்னேன்? லட்சம் முறை இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லி சொல்லி தானே எங்க கிட்ட நீங்க வேலையை வாங்கிக்கிட்டீங்க. நான் எப்போ சொன்னேன்? ஓஹோ, ஆஹா ஆஹா ஓஹோ, உங்களுக்கு என்ன ஒரு உன்னதமான எண்ணம் குருவே. ஏற்கனவே எங்களுக்கு குருஸ்தானத்துல இருக்கிற நீங்க இப்போ இவரை குருவா ஏத்துக்கிறதுக்கு தயாராயிட்டீங்களா? இது இவருக்கு கிடைச்ச கௌரவம். இவ்வளவு நல்ல மனுஷ பாருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி என்னென்ன கதாபாத்திரம்னு சொல்ல போறேன். அதுக்கப்புறம் தான் நாம பயிற்சியை ஆரம்பிக்க போறோம்.
உங்க எல்லாருக்கும் நான் இப்ப வசனங்களை கொடுக்க போறேன். அத அடிப்படையா வச்சு கதாபாத்திரத்தை முடிவு பண்ணலாம். சரிங்க குருதேவா. ஆனா கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்தாச்சே. நீங்க ஏதாவது சொன்னீங்களா? இல்ல, நான் எதுவும் சொல்லலையே. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதையே செய்ய. சந்தோஷம். நீங்க முன்னாடி வாங்க. இப்ப என்ன பண்றீங்கன்னா, நான் சொல்ற வசனங்களை ஒப்பிக்கணும். ஆச்சாரியரே, நான் ஒரு சாதாரண வானர வேஷம் போடுறேங்க. எனக்கு வசனமே இருக்காதே. கையை நீட்டுங்க. நீட்டுங்க. வசனங்களை ஒப்பிக்கணும்னு சொன்னா வசனங்களை மட்டும்தான் ஒப்பிக்கணும். அதை தவிர வேற எதுவும் இருக்கக்கூடாது. வசனம் என்னன்னா, பழுத்த பலாப்பழத்தோட பழத்துல பழம் பழுத்திருக்குமா பழுத்திருக்காதா? பழுத்த பழாப்பழத்துல பழம் பழுத்திருந்தா பழுத்த பழாப்பழத்தோட பழுத்து போன பழாப்பழம் வந்து பழுத்து. சரியா உச்சரிக்கணும். ஒரு நிமிஷம் வாய்ப்பு. பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோடைய பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட பழம் பழுத்திருக்குமா இல்லையா? பழுத்த பழாப்பழத்தோட. அற்புதம். எந்த முட்டாள்ற உனக்கு வானர வேஷம் கொடுத்தது? நடந்தது நடந்துடுச்சு. இப்ப நாம நடந்த விஷயத்த பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது இல்லையா? இப்ப குருஜி உனக்கு என்ன கதாபாத்திரம் கொடுக்கறாரோ அதையே நல்லபடியா நடிச்சு கொடுத்துரு. ராமகிருஷ்ணா, உன்னோட உச்சரிப்பு ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. ஆனா உனக்கு பகவான் ஸ்ரீ ராமரோட வேஷம் கிடைச்சாதான் பொருத்தமா இருக்கும். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நடுவுல பேசக்கூடாது. ஒருவேளை அப்படியே பேசணும்னு நினைச்சா கைய முன்னாடி நீட்டிக்கிட்டு பேசணும். பாத்தியாமணி, இத்தனை நாளைக்கு இந்த கிழமை நம்மள ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அவ கதை பிடிச்சது. தன்வினை தன்னை சுடுன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த கிழவை அடிக்க அந்த கிழவை வாங்கன்னு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கணும் கணி. நான் தான் அங்கலன். இந்த பையன் என்ன சொல்றான்? குருதேவா, இவன் என்ன சொல்றானா? இவன் அங்கதன் வேஷம் போடுறானா? ஓ அப்படியா? இவன் பேசுற முறையே இப்படித்தான் இருக்கும். இத புரிஞ்சுக்கணும்னா ராட்சசங்களால மட்டும் இல்ல, வானரங்களாலையும் முடியாது. ரெண்டு வசனத்தை சொல்லு பார்க்கலாம். பழுத்த பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்குமா இல்லையா? ஆஹா, கைய முன்னாடி நீட்டு. குருதேவா, மன்னிச்சு விட்டுடுங்க, இவன் சின்ன பையன்ல. அப்படியா? மன்னிப்பா? மன்னிச்சுட்டாரு. இப்போ அவனுக்கான தண்டனையை நீ வாங்கிக்க. கைய முன்னாடி நீட்டு. எதுக்காக நீங்க அவ்வளவு வேகமா அழிச்சீங்க? தப்பு பண்ணது நான் தானே, அவளை எதுக்கு அழிச்சீங்க? எதிர்த்து பேசினா தண்டனை 2 மடங்கு அதிகமாகும். இந்த நாடகம் எனக்கு புளிக்கல. நீங்க நல்லவளேன்னு நினைச்ச, நீங்க நல்லவளே கிடையாது. இனிமே நான் உங்க மூஞ்ச பார்க்க மாட்டேன். குண்டப்பா நில்லு, கோச்சுக்காத நில்லு, போவாத நில்லு. இப்போ பழுத்த பழாப்பழத்தோட பழம் நல்லா பழுத்திருக்கா இல்லையா? பழுத்த பலாப்பழத்தோட ஐயோ பழம் நல்லா பழுத்திருக்கா இல்லையா? பழுத்த பலாப்பழத்தோட பழம். கைய முன்னாடி நீட்டுங்க. தயவு செஞ்சு இவங்களை விட்டுருங்க. இவங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்கறேன். கூப்பிடுறாரு குருஜி.
உங்க 2 கைகளும் ரொம்ப மிருதுவா இருக்கு. அதோட ரொம்ப அழகாவும் இருக்குமா. நீங்க எதுக்காகவும் கஷ்டப்படவே கூடாது. அது நியாயமும் இல்ல. உங்களை யார்கிட்டயும் ஒப்படைச்சிடாதீங்க. பின்னால போயிருங்க. உங்களுக்கு நான் சூர்பனகையோட வேஷம் கொடுக்கிறேன். உங்களால மட்டும்தான் ஸ்ரீராமனையும் அவரோட தம்பி லட்சுமணனையும் உங்களோட பேரழகால மயங்க வைக்க முடியும். நீங்க வசனத்தை சொல்லுங்க. கைய நீட்ட சொல்லல, வாய துறக்க சொன்னேன். வாய திறந்து வசனத்தை சொல்லுங்க. கண்டிப்பா என்னால முடியும். என்னால சுலபமா சொல்ல முடியும். பழுத்த பலாப்பழத்தோட பழத்துல பழம் பழுத்திருக்குமா? நெல்லுங்க. உங்களுக்காக வேற ஒரு வசனத்தை தரேன். அது என்னன்னு இப்ப கவனமா கேளுங்க. டவுல் சத்தம் டம் டம், டோலக் சத்தம் டம் டம். டவுலும் டோலக்கும் சேர்ந்தா என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்? என்ன வரும்?